இல்லாமல் கருவாழை வெள்வாழையை பற்றியும் சித்தர்கள் பாடல்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரேரான வெரைட்டிஸ் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் அவாய்ட் பண்ணிட்டேன். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், வாழைப்பழத்தை எந்த நேரத்தில் சாப்பிட்றதுன்னு நிறையா பேர்த்துக்கு பெருத்த சந்தேகம் இருக்குது. அதாவது இரவு உணவுக்கு பின்னாடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காரணம், காலையில் மலம் ஃப்ரீயாக தங்குதடை இல்லாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பழ வகைகளுக்கு சொன்ன மருத்துவ குணமும் நம்ம உடம்புக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.